வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலனும் மற்றும் நட்சத்திர பலனும் உங்களுக்கு வழங்கி வருகிறேன். அதன்படி இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 12/12/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பரணி, பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள் இன்னைக்கு. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 மணி வரையும் ராகு காலம். குளிகை நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:20 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று இரவு 8:37 வரை துவாதிசி திதி. அதன் பிறகு திரியோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:19 வரை அசுபதி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 9:45 வரை பவகரணம். அதன் பிறகு இன்று இரவு 8:37 வரை பாலவகரணம். அதன் பிறகு கௌளவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:19 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு இன்று காலை 8:19 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 8:19 வரை உத்தர நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்குவதை தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக மன வருத்தமோ பண உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற கேள்விக்கு உடனுக்குடன் பதில் அளித்து வர்றேன், சரிங்களா? அதனால் தாராளமாக உங்களுக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம், தவறில்லை, சரிங்களா? கேட்டிங்கன்னா தக்க பதில் வழங்கப்படும் என்பதை கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துட்றோம், சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி மாபெரும் வெற்றியை ஈட்ட போகுது. 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே உங்களுக்கு சந்திரன் அமர்ந்திருக்காரு. அதனால் இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய முயற்சிக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே நடக்கும், அதில் மாற்றமே இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க. இறை வழிபாடு, கிரகங்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன நினைச்சிங்களோ அதை நீங்கள் செய்து முடிக்கலாம். அதில் தடை என்பது இல்லை. வெகு நாளாக உங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டு இருந்த பணமே இன்றைக்கி உங்களை எட்டி பார்க்கவும் வரும். ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமில்லை. ஆனால் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும், புரியுதுங்களா? உங்களுடைய முயற்சி எந்த விதத்துலையும் இன்றைக்கி வீணாகாது. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. புதுசாக இன்றைக்கி தொழில் தொடங்கலாம், அல்லது
புதியதாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஆமாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உற்சாகம், மன உற்சாகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் இன்னைக்கு தானாக கட்டுக்கடங்காமல் வெளில வருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முடிவு எடுக்க முடியாத சில விஷயங்களுக்கு இன்றைக்கி முடிவு செஞ்சுருவீங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிற்கு சந்தோஷமான நாளுங்க, இன்பம் கலந்த நாளுங்க. இந்த நாளில் குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க. பெற்றோர்களின் மருத்துவ செலவை கவனிச்சுப்பீங்க. பெற்றோர்களுக்கு இன்றைக்கி மன சந்தோஷம் கிடைக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னா உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே செய்து முடித்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குடும்பமே உங்கள் பக்கத்தில் ஆதரவு தெரிவிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புகழ் கிடைத்தே தீருங்க. நீங்கள் செய்த அறியப்பட காரியங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் இடமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலைக்காரரை மெத்திய முதலாளி இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ஆனால் இன்றைய நாள் முதலாளியாகப்பட்டவங்க அல்லது மேலதிகாரிக்கப்பட்டவங்க உங்களை பாராட்டியே தீருவாங்க. அதனால் புகழ் கிடைக்கும், சந்தோஷம் உண்டுங்க. நீங்கள் தான் இந்த ஆஃபீஸை தாங்குறீங்க, உங்களை மட்டும்தான் முடியும் அன்னு ஐஸை தூக்கி ஒரு பெரிய பாறையாக உங்கள் தள்ள வைப்பாங்க. நீங்கள் உருக தான் போகிறீங்க. இன்றைய நாள் புகழுக்கு அடிமையாகக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வெற்றிக்கனி உங்கள் பக்கத்திலே வந்துடுச்சு, பறிக்க வேண்டியது தான். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தீவிரமான முயற்சிக்கு நன்மை கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை மற்றவர்களால் பேசப்படும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுக்கடங்காத செலவுகள் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுக்கு தக்க வருவாயும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கட்டுக்கடங்காத செலவு உங்களுக்கு காத்திருக்கு. இன்றைய நாளில் மனம் விருப்பப்படி உங்களுக்கு சில ஆடம்பர பொருள்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. மனதிற்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் இன்னைக்கு ஒரு புது வகை உங்களுக்கே மேம்படுறது தெரிய வரும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான இன்னைக்கு பலன்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதுக்கும் உடலுக்கும் தேவையான சுகம் சுகம் சுகங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளில் மற்றவருக்கு கொடுக்கும்போது சுகம் ஏற்படும். அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்க. அதனால் பாராட்டும் பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கான சூழலை உண்டுங்க. குழந்தைகளால் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிறு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிடுவீங்க. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கனி பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளில் எதை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி தான். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. அது மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்கான சாத்தியக்கூறு உண்டு. ஆனால் குழந்தைகளை கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தூண்டுதல் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்றைய நாள் கொஞ்சம் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய நாளாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்காரு. அதனால் இன்றைக்கி முடிந்த வரலையும் சந்திராஷ்டமத்தை நீங்கள் கடக்குறீங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை
அதிகமாக செலவில் விட்டுறாதீங்க, பார்த்துக்குங்க. இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்டமான எண் எட் அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. ஆகாய நீல நிறங்க அதிர்ஷ்டமான கலர். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமையால் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன உறுதி ஏற்படுவதற்கு அற்புதமான நாள். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான விஷயங்களில் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு திடமான முடிவு, உறுதியான முடிவும் கூட. இன்றைய நாளில் மறுபடியும் யார் எது வந்து சொன்னாலும் சொன்னது தான், அதை நான் மாற்ற மாட்டேன் என்று ஒரு நிலையில் நிற்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி நாள் ஒரு உறுதியான முடிவை வெளிப்படுத்துவீங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் வாதங்கள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணத்தால் நன்மை ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் தெளிவு கிடைக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சுபமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைக்கி என்ன செய்ய ஆரம்பிச்சிங்களோ அது சுபமாக முடியும். சில நாளில் ஆரம்பிக்கிற விஷயம் ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு எந்த வேலையை ஆரம்பித்தாலும் சரிங்க, அது சீக்கிரம் இன்னிதே முடிய போகுது. அதனால் உங்களுக்கு மனசுக்கு நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு. இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு தன பிராத்தியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பொருள் சேர்க்கை அல்லது பண சேர்க்கை, இது ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு இன்றைக்கி கிடைத்தே தீரும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கொள்ளை லாபம் காண போகிறீங்க. இன்றைய நாள் எதிரிகள் அஞ்சக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுடைய வாக்கு பலன் பெறும், வாக்குறுதி காப்பாற்றப்படுவீங்க. இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் அதிகரிக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையிலிருந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பக்தி, ஆமாங்க, 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செல்லலாம். சில பேர் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அமையுங்க. இன்றைய நாள் பக்தி வழியில் செல்கிறதுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன்படி மனதுக்கு இனிய சம்பவங்களும் நடக்கும். குழந்தைகளுக்காக அல்லது உங்கள் வீட்டில் குழந்தைகள் மாலை போட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சிலருக்கு பக்தி வழியில் இன்றைக்கி உங்களுக்கு குடும்பம் செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அனுசரித்து போனால் ஆச்சரியப்படுற அளவுக்கு நன்மை ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி இன்றைக்கி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தும் உங்களுக்கு சில பல காரியங்கள் எல்லாமே தாமதமாக தான் இன்றைக்கி முடியும். நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் முடிகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். மதியம் வரை, மதியத்துக்கு பிறகு நல்லாயிருக்கும். மதியம் வரை கொஞ்சம் மாற்று கருத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அது ஒன்று நடக்கிற மாதிரி தான் இன்றைக்கி தோணும். யாரும் உங்கள் வார்த்தையை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கலருங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொருள் வாங்குவதற்காக செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க இன்றைக்கி. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அன்பு கலந்த நாளுங்க. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கும். குழந்தைகள் மீது பற்று பாசம் இன்றைக்கி வெளிப்படுத்துவீங்க. அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க. பெற்றோர்கள் உதவி இன்றைக்கி உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் வெளியூர் செய்தியும் உங்களுக்கு நல்ல செய்தியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறியாக இருந்த சில செயல்கள் இன்றைக்கி உடனே செஞ்சு முடிச்சிடுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு
பிறகு தீரக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், அதனால் ஆதாயமும் உண்டுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.